ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னையா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? நேத்து நைட்டு என்ன கெஞ்சினீங்க? மருத முத்த பாக்கல, ஈசு கிட்ட சொல்லிடாத ஃபாத்திமான்னு அந்த கெஞ்சிட்டு இன்னைக்கு மறுபடியும் அந்த பயல பாக்க போறீங்களா? அதுவும் அவன் கொண்டு வர என்னோட போட்டோவை பார்த்து என்ன கண்டுபிடிக்க போறீங்களா? நீங்க மட்டும் என் போட்டோவை பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கும் ஆபத்து, ஈஸ்வரி அக்காக்கும் ஆபத்து. அப்படி ஒரு ஆபத்து வர்றதுக்கு நான் எந்த காலத்திலயும் விட மாட்டேன். இதோ வரேன். அண்ணா வந்துட்டாரா? அண்ணே வாங்கண்ணே வாங்கண்ணே. ஏண்டா தம்பி மருதமுத்து, அந்த தொலைச்சி புள்ள போட்டாவே உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னீங்க. இப்ப மட்டும் அந்த பிள்ளையோட போட்டோ எப்படி கிடைச்சது? யாருடா கொடுத்தா? ஐயோ, அம்மாவும் தம்பியும் அந்த வீட்டுக்கு எதிர் தெருவில் இருக்கிற வீட்டுல தானே இருக்காங்க. இந்த மலமாடு அவங்கள பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. அது ஏன்னா கேக்குறீங்க? இந்த துளசியோட கூட்டாளி ஒருத்தி இருக்கா, உமான்னு பேரு. அவகிட்ட துளசியோட போட்டோ ஏதாவது கிடைக்குமான்னு கேட்கலாம்னு போனேன். அவ வீட்டுல இல்ல, வீடு பூட்டி இருந்துச்சு. சரின்னு பூட்டை உடைச்சு உள்ள போய் தேடினேன். அப்பதான் எனக்கு துளசியோட போட்டோ கிடைச்சதுனே. ஏண்டா பூட்டுன வீட்டை உடைச்சுக்கிட்டாடா போன? அட பாவி, உமா வீட்டுல இல்லாத நேரமா பார்த்து பூட்டை உடைச்சு உள்ள போய் என் போட்டோவை திருடி கொண்டு வந்திருக்கியே. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நீ சின்னையா கிட்ட போட்டோவை காட்டி என்னையும் ஈஸ்வரி அக்காவையும் வசமா மாட்டி விட போறியே. மலமாடு மலமாடு. சரி சரி, அந்த தொலைச்சி பிள்ளையோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வாடா, நான் பாக்குறேன். சரிண்ணே வந்துடுறேன். என்ன நடந்தாலும் சரி, அந்த போட்டோ மட்டும் சின்னையா பாத்திர கூடாது. பாத்திமா, என் போட்டோவை கிழிச்சிட்டு என்னையே அடிக்கிறியா?
புண்ணிய டேய், என்னடா பண்ண போற? டேய், நில்லுங்கடா. டேய், அவன் எல்லையை அடிச்சுட்டாங்க. போங்கடா. டேய், என்னடா பண்ண போற? பொம்பளை புள்ளைய அடிக்கிறியா நீ? டேய், அமைதியா இருடா. அத பாடப்பட்டு போட்டோ அடிச்சு வீணா போயிடுச்சே. டேய், டேய், அமைதியா இருக்க மாட்டே நீ? சும்மா இருடா. சொல்லிக்கிட்டு இருக்கல. நீங்க கேட்கவே மாட்டீங்களா சின்னையா? இவன் கூட நீங்க நேத்து பேசிட்டு இருந்தத நான் ஈஸ்வரி கிட்ட சொல்லி இருந்திருக்கணும். நீங்க ரொம்ப பாவமா கெஞ்சி கேட்டதுனால போனா போதுன்னு ஈஸ்வரி கிட்ட சொல்லாம விட்டேன். ஆனா நீங்க அடங்கறதா இல்ல. இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு இவன் கூட மறுபடியும் அந்த துளசியை தேட போறீங்களா? இன்னைக்கு நான் இதை ஈஸ்வரி கிட்ட சொல்லாம விட மாட்டேன். பாத்திமா 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 ஒரு நிமிஷம் நில்லுங்க பாத்திமா. இங்க பாருங்க, நான் இன்னும் துளசியை பாக்குறதுக்காக எல்லாம் போகல. இங்க பாருங்க, இதுக்கு மேல நீங்க பொய் சொல்லிட்டு இருக்காதீங்க. இதுக்கப்புறம் இந்த பொய்யெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. உங்களை மாட்டி விடுறேன். ஐயோ ஐயோ பாத்திமா பாத்திமா பாத்திமா. நான் போய் சொல்லதான் போறேன் சின்னையா. ஏங்க நான் சொல்றத கொஞ்சம் கேட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு எதையா போய் ஈஸ்வரிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் ஈசு ஐயோ அண்ணே, யாருண்ணே இவ? நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்தேன் துளசி போட்டோவை இப்படி அசால்ட்டா கிழிச்சு போட்டாலேண்ணே. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, இவளை நான் தீர்த்து கட்டிடுறேண்ணே. டேய். ஆமாண்ணே. இங்க பாருடா, அப்படிலாம் நீ எதுவும் தயவு செஞ்சு பண்ணி வச்சிடாதடா. இவங்க ஈஸ்வரியோட ஃப்ரெண்டு. இவங்க ஈஸ்வரிட்ட போய் ஏதாவது சொல்லி வச்சாங்கன்னு வையி, அப்புறம் என் குடும்பமே அவ்வளவுதான். டேய், நீ பாட்டுக்கு இந்த தடி பையெல்லாம் வச்சுட்டு கோவத்துல ஏதாவது பண்ணி தொலைஞ்சிடாதடா. துளசியோட போட்டோ போயிருச்சேண்ணே. இப்ப நான் என்னண்ணே பண்றது? டேய், பரவாயில்ல விடுறா. இந்த போட்டா இல்லைன்னா என்ன, வேற ஏதாவது போட்டா கிடைக்குதான்னு பாரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ உங்க கூட எங்கேயும் வர முடியாது. பாத்திமா போய் ஈஸ்வரிட்ட இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள சொல்ல விடாம தடுக்கணும். அதனால நீங்க யாரும் பின்னாடி வராதீங்க, சொல்லிட்டேன் அவ்வளவுதான். டேய் டேய், நான் வீட்டுக்கு போன ஆள விடுறா. அண்ணே 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 டேய், பின்னாடியே வந்து அப்புறம் அடிச்சு விடுன்னு சொல்லிவிட்டேன். அண்ணே அண்ணே ஒரே நிமிஷம், போங்கடா, ஒரே நிமிஷம். அண்ணே, என்னைக்கு உங்க மூஞ்சில முழிச்சனா உனக்கு உதவி பண்ண போய் எனக்கு தானா அண்ணே அண்ணே இரு அண்ணே ஒரே நிமிஷம். அண்ணே நில்லுண்ணே, சொல்றது கேளுண்ணே. அண்ணே அண்ணே நான் சொல்றதை கேட்டு போங்கடா. சின்னையா வர்றதுக்குள்ள நம்ம ஈஸ்வரி அக்காவா மாறிடலாம். அபிமா, நல்ல வேலை. என் போட்டோவை சின்னையா பாக்குறதுக்குள்ள அந்த மருதமுத்து கையில இருந்து போட்டோவை பிடுங்கி கிழிச்சு போட்டுட்டேன். சரி, நான் சீக்கிரமா ஈஸ்வரி அக்காவா மாறிட்டு வரேன். சரி சரி. அதுக்குள்ளேயும் மேல ஓடிட்டாங்களோ. அபிமா அபிமா பாத்திமா எங்க போனாங்க? எங்க சொல்லு. டேய் அழகு, வீட்டுல இருந்து போகும்